இன்றைக்கு இருக்கக்கூடிய வியாபார உலகத்துல நம்மையும் அறியாம பல இடங்கள்ல நம்மை பற்றிய சில முக்கியமான தகவல்களை நாம் பரிமாறிக் கொண்டிருக்கின்றோம். நம்ம கூட பழகிறவங்களுக்கும் நாம கடந்து போகின்ற சில மனிதர்களுக்கும் நாம தேவைப்பட மாட்டோம். ஆனால் நம்மை பற்றிய சில தகவல்கள் தேவைப்படும். எந்த அளவுக்கு நம்மை பற்றி மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் நாம நிம்மதியா வாழ முடியும். நமக்கு 2 கண்கள் மட்டும்தான், ஆனா நம்மை சுற்றி ஆயிரம் கண்களை நாம ஒவ்வொரு நாளும் கடந்து போகின்றோம். நல்லவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, சமீபத்தில் அறிமுகமானவங்க, இல்ல ரொம்ப வருஷம் நம்ம கூட பழகுறவங்க, இப்படி யாராக இருந்தாலும் நம்மை பற்றிய ஒரு சில தகவல்களை நாம் யாரிடமும் சொல்லக்கூடாது. தூண்டில்ல மீன் பிடிக்கிறவங்க சின்ன புழுவை போட்டுதான் பெரிய மீனை பிடிப்பாங்க. அந்த புழுவுக்கு வாயை திறக்காம இருந்தாலே அந்த மீன் தூண்டிலிருந்து தப்பிக்கலாம். அதே போலதான் நமக்கும் நம்மை பற்றி சிலரிடம் சில விஷயங்களை சொல்லாம இருப்பதுதான் நமக்கு நலமானதாக அமையும். எல்லா இடத்திலும் நம்மை பற்றி தெரியப்படுத்துவதும் எல்லோரிடமும் நம்மை பற்றி தெரியப்படுத்துவதும் நமக்கே ஆபத்தானதாக அமையக்கூடும். நம்மை சார்ந்த ஒரு சில விஷயங்களை நம்ம சில பேர்கிட்ட சொல்லாம இருக்கிற வரைக்கும் தான் நமக்கான வாழ்க்கைய நாம வாழ முடியும். யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் நம்ம கூட பழகினவங்களால தான் நமக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த வித நிலைக்கு நம்முடைய வாழ்க்கை தள்ளப்படக்கூடாது என்பதற்காக தான் நம் வள்ளுவர் இந்த வித அறிவுரையை நமக்கு வழங்கி இருக்கிறாரு. அங்கனத்துள் உக்க அமிழ்தற்றால் தங்கனத்தார் அல்லார் முன் கோட்டி கொளல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தமக்கானவர்கள் இல்லாத இடத்தில் எதையும் பேச வேண்டாம். பேசினால் அப்பேச்சு சாக்கடையில் கொட்டிய அமிர்தம் போல ஆகும். நன்றிகள்.